Hi friends, welcome to Shakti's Tuition. போன வீடியோவில் ப்ரொவிஷன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். இப்போ டெஃபினிஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் எஃப்எஸ்எஸ் ஆக்ட் 2006ல் ப்ரொவிஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நவ் டெஃபினிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா அடல்ட்ரண்ட். ஓகே, அடல்ட்ரண்ட் அப்படின்னா ஏதாவது ஒரு மெட்டீரியல் தட் இஸ் மேக்கிங் த ஃபுட் அன்சேஃப், அதுதான் அடல்ட்ரண்ட். ஓகே, மேக்கிங் ஃபுட் அன்சேஃப். எது ஆட் பண்ணுறது மூலமாக அந்த ஃபுட்டு வந்து நம்மளுக்கு சேஃபாக இல்லையோ அதுதான் அடல்ட்ரண்ட். இது வந்து சப் பிராண்டட், சப் ஸ்டாண்டர்ட், மிஸ் பிராண்டட், இல்லை சம் எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் ஏதாவது இருக்கலாம். எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர்னா ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறது. ஸோ இதுதான் அடல்ட்ரண்ட். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது சில்லி பவுடர் இருக்குன்னா அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் சில்லி பவுடர் வேறு, அதில் பிரிக்ஸ் வந்து பிரிக்கோட பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துவாங்க. எல்லா பிராண்டட்ஸ்லையும் இல்லை, சிலதில். ஸோ அது வந்து அடல்ட்ரண்ட். அது வந்து ஃபுட்டு வந்து அன்சேஃப் ஆக்குது. ஸோ அது ஒரு கண்டென்ட்டுக்கு வேண்டி பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து அன்சேஃபில். ஸோ அது ஒன். செகண்ட் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட். இது எல்லாமே டெஃபினிஷன்ஸ். ஓகே, நம்ம இதில் பார்க்க போகிற சில டெஃபினிஷன்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சம் ரெப்ரசன்டேஷன்ஸ் லைக் ஆடியோவாக இருக்கலாம், ஆடியோ பப்ளிசிட்டியாக இருக்கலாம், ஆர் விஷுவல் பப்ளிசிட்டி. ஓகே, இது எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் வந்துடும். ஓகே, சர்க்குலர் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, எலக்ட்ரானிக் மீடியா மூலமாக, லைக் ரேப்பர்ஸ் மூலமாக, ஸோ இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மூலமாக, ஸோ நோட்டீஸ் மூலமாக, இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது. தட் இஸ் அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சேர்பர்சன். சேர்பர்சன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஃபுட் அத்தாரிட்டியோட சேர்பர்சன் மெயின். ஓகே, அவங்க தான் சேர்பர்சன். சேர்பர்சன் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி. சேர்பர்சன் ஆஃப் ஃபுட் அத்தாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம அடல்ட்ரண்ட் பார்த்தாச்சு, அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தாச்சு, தேர்ட் சேர்பர்சன் பார்த்தாச்சு. ஃபோர்த் ஒன் கிளைம். அதாவது என்னன்னா, இப்போ கிளைம் அப்படின்னா ஏதாவது ஒரு எனி ரெப்ரசன்டேஷன், எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, எனி ரெப்ரசன்டேஷன். அதாவது அவங்க ஏதாவது ஒன்று ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் குவாலிட்டிஸ் இருக்குது, அது எங்கேருந்து வந்துச்சோ, ஆரிஜின் எந்த ஆரிஜின்லேருந்து வந்துச்சோ அங்கே அதோட குவாலிட்டிஸ் இருக்குது, சில நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதோட நேச்சர் என்ன, ஃபுட்டோட நேச்சர் என்ன, the food has particular qualities related to origin, இல்லை நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ், இல்லை நேச்சர், ப்ராசஸிங், இல்லை காம்போசிஷன்ஸ், இது எல்லாமே கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு எனி ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகே, தட் இஸ் குவாலிட்டிஸ், பர்டிகுலர் குவாலிட்டிஸ் related to origin, nutritional properties, இல்லை nature, processing. Okay, next fifth one, commissioner of food safety. இவங்க வந்து கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு போஸ்ட் மாதிரி. கமிஷனர், அந்த போஸ்ட் ஃபுட் சேஃப்டியோட கமிஷனர். அவர் வந்து அண்டர் செக்ஷன் 30 படி அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்க. ஓகே, திஸ் இஸ் கமிஷன் ஆஃப் ஃபுட் சேஃப்டி அப்பாயிண்டட் அண்டர் செக்ஷன் 30.
கமிஷனர் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை வந்து செக்ஷன் 30 படி ஸ்டேட் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். 6th கன்சியூமர். இப்போ கன்சியூமர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பர்சன் இல்லை ஃபேமிலி, பர்சன் ஆர் ஃபேமிலி. ஓகே, யார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, பர்ச்சேசிங், இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பர்ச்சேசிங் இல்லை ரிசீவிங் ஃபுட்டு, அவங்க பர்சனல் நீட்ஸ்க்கு வேண்டி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க ஃபுட்ஸை, அப்படிங்கிறவங்க தான் வந்து கன்சியூமர். நெக்ஸ்ட் 7th ஒன் கண்டாமினன்ட். கண்டாமினன்ட் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், தேவையில்லாத ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபுட்டில் ஆட் ஆகிருக்கும். அது ஆட் ஆகிருக்கு அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது ப்ரொடக்ஷனோட ரிசல்ட், ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஏதாவது நடந்திருக்கலாம். ஏதாவது ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து கொண்டு வராங்களோ அதுலேயே ஏதாவது கலந்துருக்கலாம். அதை போட்டு பண்ணும்போது அதில் ஏதாவது கண்டாமினேஷன் நடந்திருக்கலாம். அதாவது என்னென்னா, இப்போ பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ டொமேட்டோ சாஸ் செய்கிற ஃபேக்ட்ரி பார்த்துருக்கீங்களா? அதில் டொமேட்டோஸ் ஃபஸ்ட்டு வந்தோடனே ஃபுல்லாக வாஷ் பண்ணுவாங்க. நார்மல் வாஷ் பண்ணி, அப்புறம் ஹாட் வாட்டர் வாஷ் பண்ணி, அப்புறமா அதுக்கப்புறமா தான் வந்து நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு தான் அந்த டொமேட்டோவை எடுத்து அதுலேயும் தேவையில்லாததெல்லாம் எடுத்துருவாங்க. நல்லதை மட்டும்தான் எடுத்து சாஸ்க்கு தயாரிக்கிறதுக்கு போகும். ஸோ இது எதுக்குன்னா, ஏதாவது தேவையில்லாத பொருள் வந்த பொருள்லேயே இருந்துச்சுன்னா அது வந்து ஃபுல் ப்ராசஸையுமே கெடுத்துரும். அது கெட்டு போயிடலாம், அதனால செஞ்சது கெட்டு போயிடலாம், சீக்கிரமாக ஏதாவது உள்ள பர்ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு கேன் வாட்டர் இருக்குங்களா, கேன் வாட்டர் இப்படி தான். கேன் வாட்டர் வருது அப்படிங்கன்னா அது சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க, சரியாக கேனை க்ளீன் பண்ணாமல் அது ப்ராசஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கேனில் போடுற தண்ணி பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் உள்ள ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ் அந்த ஃபுட்டை வந்து கெடுத்துரும். தட் இஸ் கண்டாமினன்ட்டு. இல்லை ப்ராசஸ் பண்ணும் போதோ, ப்ரிப்பேர் பண்ணும் போதோ, இல்லை அந்த ஃபுட்டை ட்ரீட் பண்ணும் போதோ, ஏதோ ஒன்று பண்ணும் போது ஏதாவது ஒன்று கலந்துருக்கும். ஸோ அது மாதிரி தெரியாமல் கலக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கண்டாமினன்ட்டு. தட் இஸ் லைக் இன்செக்ட் ஃப்ராக்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ரோடண்ட் ஹேர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? நாட் ஃபார் ஃபுட். ஓகே, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அது வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸ் மூலமாக அதில் கலந்துருக்கும். ஓகே, தட் இஸ் கண்டாமினன்ட். நெக்ஸ்ட் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர். ஓகே, டெசிக்னேட்டட் ஆஃபீஸர். டெசிக்னேட்டட் ஆஃபீஸருங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது, இவங்களை அப்பாயிண்ட் பண்ணது வந்து கமிஷனர் அண்டர் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 36. ஓகே, அண்டர் செக்ஷன் 36 படி கமிஷனர் வந்து இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, மெயினாக இவங்க ஏதாவது ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டரோட லைசன்ஸை அவங்களால கேன்சல் பண்ண முடியும். இவர் கேன்சல் பண்ணலாம். அதே மாதிரி ஃபுட் ரிலேட்டட் அந்த ரிப்போர்ட்ஸ்க்கு வருது அப்படின்னா இவர்கிட்ட தான் வரும், அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இவர்கிட்ட தான் வரும். ஸோ இவர் வந்து அந்த ஃபுட் ரிலேட்டடானது எல்லாமே மெயினாக இவர் தான் பார்த்துக்குவார். ஓகே, அந்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதில் கரெக்டாக போயிட்டுருக்கா, இல்லைன்னா கேன்சல் பண்ணிடுவார் அந்த லைசன்ஸை, ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டரோட லைசன்ஸு, இதெல்லாம் இவரோட வேலை. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர். இது எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டாமினன்ட் மாதிரியே தான் இதுவும். எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் மாதிரியே தான். இதுவும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். எனி மேட்டர் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, எனி மேட்டர். இதுவும் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ்லேருந்தே வருது. எதுலேருந்து தயாரிக்கப்படுதோ அதான் ரா மெட்டீரியல். அதிலிருந்தே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அதுலேருந்தே வரலாம். பேக்கேஜ் பண்ணும்போது, ப்ராசஸ் பண்ணும்போது, மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏதாவது
மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஏதாவது ஆட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதனால ஏதாவது வரலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஆட் ஆகிறதுனால ஃபுட் பிகம்ஸ் அன்சேஃப். ஓகே, இதுவும் எக்ஸ்ட்ரானியஸ் மேட்டர் தான். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் இஸ் ஃபுட். இது நம்மளுக்கு ஃபுட்டுன்னா தெரியும். இது வந்து ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், ஹியூமன் கன்சியூம் பண்ணக்கூடியது. ஓகே, இஸ் ஃபுட். அதே மாதிரி அனிமல் ஃபீடு இன்க்ளூட் பண்ணியிருக்கக்கூடாது ஃபுட்டில். லைவ் அனிமல்ஸு, அதாவது அது ப்ரிப்பேர்ட் ப்ராசஸ் பண்ணதை வேணால் வச்சுக்கலாமே தவிர அனிமல் ஃபீடு லைவ் அனிமல்ஸை வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் ஆல்சோ பிளான்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளான்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ட்ரக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அதில் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, நார்காட்டிக்ஸ், இது எதுவுமே இல்லாத இருக்கிறது தான் ஃபுட்டு. தட் இஸ் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஒன் செகண்ட். 11th one is food additive. ஃபுட் அடிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். இது வந்து ஃபுட்டாக நம்மளால கன்சியூம் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் இட் செல்ஃப் நாட் நார்மலி கன்சியூம்ட் ஆஸ் அ ஃபுட். ஓகே, பை இட் செல்ஃப். அதாவது சும்மா இந்த அடிட்டிவ்ஸவே ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு இந்த கேசரியில் கலர் போடுவாங்கல்ல, அந்த கலர் தனியாக எடுத்து உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாதுல்ல. ஸோ அதை தனியாக நார்மலாக அதை வந்து நம்ம ஃபுட்டாக கன்சியூம் பண்ண முடியாது. இது வந்து அதே மாதிரி ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூவை ஆட் பண்ணும் அந்த ஃபுட்டுக்கு அப்படின்னு கிடையாது, அப்படிலாம் பண்ணாது. ஓகே, சும்மா ஏதாவது ஒரு மேனுஃபேக்சர் ப்ராசஸ்க்காகவோ இல்லை ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், ட்ரீட் பண்ணணும், பேக்கேஜிங்காக, இதுக்காக தான் வந்து இதை பண்ணுவாங்க, இதை ஆட் பண்ணுவாங்க ஃபுட் அடிட்டிவ்ஸை. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா சில ஃபுட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும் இது. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது வந்து கண்டாமினன்ட்னு வராது. இது கண்டாமினன்ட் கிடையாது. கண்டாமினன்ட்னா ஃபுட்டை கெடுத்துரும், அது கிடையாது. இது வந்து ஃபுட் கூட ஆட் பண்ணுவோம். ஆனால் இது வந்து ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் ஆட் பண்ணுறது, நியூட்ரிஷனல் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் இதுனா சில இப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க ஃபுட்டில், அது வந்து ஒரு நியூட்ரிஷன் குவாலிட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஓகே, ஆனால் தனியாக நம்மளால் அந்த ஃபுட் அடிட்டிவ்ஸை கன்சியூம் பண்ணிக்க முடியாது. தட் இஸ் ஃபுட் அடிட்டிவ்ஸ். ஓகே, தென் 12th தட் இஸ் ஃபுட் அனாலிஸ்ட். ஃபுட் அனாலிஸ்ட் அப்படிங்கிறவர் வந்து திஸ் இஸ் ஆல்சோ எ போஸ்ட் லைக் டெசிக்னேட்டட் ஆஃபீஸர், கமிஷனர், அந்த மாதிரி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 45 கீழே they will appoint food analyst. ஓகே, கமிஷனர் தான் இவங்களே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் ஆர்டிக்கலுக்கும் ஒவ்வொரு அனாலிஸ்ட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபுட் அத்தாரிட்டி. This is 13th one is food authority. ஃபுட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI தான். அண்டர் த ஆக்ட் செக்ஷன் 4. ஓகே, இட்ஸ் நத்திங் பட் FSSAI. இவங்களை தான் ஃபுட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 14th ஃபுட் பிஸ்னஸ். ஓகே, ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னா சம் அண்டர்டேக்கிங், எனி அண்டர்டேக்கிங், அதாவது ப்ராஃபிட்டுக்காகவோ இல்லை சில பேர் பப்ளிக் இல்லை ப்ரைவேட்டாக இருக்கலாம், எதுக்காக வேணாலும்
அதாவது மேனுஃபேக்சரிங், ப்ராசஸிங், பேக்கேஜிங், ஸ்டோரேஜிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இம்போர்ட் பண்ணுறது, இல்லை எனி ஃபுட் சர்வீசஸ், கேட்ரிங் சர்வீசஸ், இல்லை ஃபுட்டை சேல் பண்ணுறது, இல்லை ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸு சேல் பண்ணுறது, இவங்க எல்லாருமே ஃபுட் பிஸ்னஸ் ரிலேட்டடானவங்க தான். ஓகே, எனி அண்டர்டேக்கிங். அதாவது ப்ராஃபிட்டோ லாஸோ, இல்லை பப்ளிக் ஆர் ப்ரைவேட், எதுனாலும் இருக்கலாம். ஆனால் மேனுஃபேக்சரிங் மட்டும் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை எல்லாமே பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை சில பேர் இம்போர்ட் மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் கேட்ரிங் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஃபுட்டை சேல் பண்ணுவாங்க, இங்கேருந்து வாங்கி சேல் பண்ணுவாங்க, இல்லை ஃபுட் இன்க்ரீடியன்ஸை மட்டும் சேல் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஃபுட் பிஸ்னஸில் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் 15th, ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர். ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர், FBO. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவங்க தான். ஃபுட் பிஸ்னஸ் பர்சன் தான். இங்கே என்ன அப்படின்னா, இவங்கனால அந்த ஃபுட் பிஸ்னஸ் கேரி பண்ணுவாங்க, இவங்க தான் ஓன் பண்ணியிருப்பாங்க. தே ஓன்ட் தி ஃபுட் பிஸ்னஸ். ஓகேவா? அதாவது அந்த ரெகுலேஷன்ஸ் படி, ஆக்ட் படி, தே ஓன் த பிஸ்னஸ். நான் சொன்னேன்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டரையே வந்து கேன்சல் பண்ணுவாங்க, அந்த லைசன்ஸே கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதுதான் அந்த அவங்க ஓன் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ், ஃபுட் பிஸ்னஸ், தட் இஸ் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர். அவங்கள தான் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து டெஃபினேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. நம்ம வந்து இப்போ 15 டெஃபினேஷன்ஸை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்சம் இருக்கிற டெஃபினேஷன்ஸும் அண்ட் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸையும் பார்க்கலாம். Bye. Please subscribe our channel and press bell icon to get all our videos as notification. Bye.